Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். எல்லாம் சொல்லுங்கள், கிருபையை பெருக பண்ணினார். நம்ம ஏன் அவருடைய பிள்ளையாக்கி இருக்கிறாரா? நாம் ரொம்ப உலகத்திலே பெஸ்ட் ஆளுங்க, நம்மளை மாதிரி ஆள் கிடைக்காது, இவங்களெல்லாம் தத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒன்று ஆக்கல. அவர் சில நேரத்தில் ஒஸ்ட் ஆளுங்களை எடுத்துருக்கிறார். இருக்கிறீங்களா? தகுதியே இல்லாத நம்ம எடுத்திருக்கிறாரு. ஏன் அப்படி எடுத்தார்? நம்ம நினைக்கிறோம் இவெல்லாம் கடவுளுடைய பிள்ளையா அப்படின்னு. அப்படி தான் எடுத்திருக்கிறாரு, செலக்ட் பண்ணியிருக்கிறார். பாருங்கள், ஏன் அப்படி எடுத்திருக்கிறாருன்னா அவருடைய கிருபையினுடைய புகழ்ச்சிக்காக, கிருபையின் மகிமையின் புகழ்ச்சிக்காகன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அவருடைய கிருபை எவ்வளவு மகிமை உள்ளது என்கிறதை காலாகாலமாக எல்லாரும் பேச வேண்டும் என்பதற்காக, எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி செய்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. அன்பினாலே, அவர் நம்ம மேலே அன்பு கூர்ந்தபடினாலே எங்கேயோ ஒருத்தர் நம்ம கொண்டது தம்முடைய சொந்த பிள்ளைகளாக்கிட்டார். ஏன்னா அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அப்போ ரட்சிப்பில் அன்பை பெறுறோம், ஆனால் அதுக்கப்புறம் அதை பெருக பண்ணுகிறாருன்னு சொல்லியிருக்கு இல்லையா 8ஆம் வசனத்தில். அதை இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். யோவான் 20ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். எப்படி தேவன் போக போக கிருபையை பெருக பண்ணுகிறாருன்னு. இயேசுவுக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள் இல்லையா? இந்த 12 சீஷர்களில் நிறைய பேர் இருந்தாங்க. அவருக்கு ஆக்சுவலாக ஒரு தடவை 70 பேரை அனுப்பிச்சார் பிரசங்கம் பண்ணுறதுக்கு இல்லையா? இப்படி நிறைய பேர் அவரை சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் 12 சீஷர்கள், அப்போஸ்தலர்கள்னு 12 பேர் இருந்தார்கள். பிற்காலத்தில் அப்போஸ்தலர்கள் என்று அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் இயேசுவினால். இந்த 12 பேருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரைனிங் கொடுக்குறார். கூடையே வச்சுருந்து எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போய் அவரோடு கூட ஊழியம் செய்தார்கள். 3.5 வருஷம் அவரோடு கூட இருந்து ஊழியத்தில் பழகினார்கள். இந்த 12 பேரில் 3 பேர் கொஞ்சம் விசேஷமானவர்கள். அதை இன்னர் சர்க்கிள்னு சொல்கிறாங்க. இன்னர் சர்க்கிள்னால் சில நேரங்களில் மற்ற 9 பேரையும் விட்டுட்டு இந்த 3 பேரை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போகிறது இயேசுனுடைய பழக்கமாக இருந்தது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த மறுரூப மலை, அது மேலே இயேசு போய் அங்கே அவர் கண்களுக்கு முன்பாக மறுரூபமாகி அவருடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தினார் இல்லையா? அந்த மலை மேலே நடத்த அந்த சம்பவத்தில் 3 பேர் தான் கூட இருக்கிறாங்க. எந்த 3 பேர்? பேதுரு, யோவான், அப்புறம் யாக்கோபு என்கிற இந்த 3 சீஷர்கள் ரொம்ப விசேஷமாக அவரோடு நெருங்கி பழகினார்கள். அது உண்மை. கெத்செமனே தோட்டத்தில் கூட எல்லோரும் தான் போகிறாங்க. அங்கே ஒரு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாரு, ஜெபிக்கிறாரு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போகும்போது, இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் பாயிண்ட்டுக்கு போகும்போது இந்த 3 பேரை மட்டும் தனியாக கூப்பிட்டு போகிறார். இப்படி இந்த 3 பேருக்கு ஒரு விசேஷமான ஒரு இடம் கொடுக்கப்படுகிறது. இவர்கள் மற்றவர்களை காட்டிலும் ரொம்ப ஒரு க்ளோசர் ஃபெல்லோஷிப், இயேசுவோடு கூட நெருக்கமாய் அவர்கள் இருந்தார்கள். பல காரியங்களில், பல காலகட்டங்களிலே மற்ற எவருக்கும் கொடுக்கப்படாத இடம் இந்த 3 பேருக்கு கொடுக்கப்பட்டது. அதுவே ஒரு கிருபை தான். பாருங்கள், 12 பேரை தெரிந்து கொள்கிறாரு. அவ்வளோ பெரிய மனு வர்க்கத்திலேருந்து 12 பேரை தெரிந்து கொள்கிறார். அது எவ்வளோ பெரிய கிருபை பாருங்கள். அந்த 12 பேரை தெரிந்து கொண்டு அதுக்குள்ளே 3 பேர் என்ன பண்ணுறாரு? ரொம்ப கிட்ட அனுமதிக்கிறார். அப்போ இன்னும் அதிகமான கிருபை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கிரேட்டர் கிரேஸ்ன்னு சொல்லலாம். இன்னும் அதிகமான கிருபை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏதோ அவர்கள் பெட்டர்ன்றதுனால அல்ல, அவருடைய நோக்கங்கள் நிமித்தமாக, அவருடைய அன்பின் நிமித்தமாக, அவர் ஒரு மனுஷனுக்கு எப்படியெல்லாம் என்னெல்லாம் பண்ண முடியும்ன்றதை காண்பிப்பதற்காக அப்படி தர்றாரு. இந்த 3 பேர்லேயும் கூட ஒருத்தனை இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக கவனிக்கிறார். அது யாருன்னா யோவான். அவன் இந்த 3 பேரை காட்டிலும் இன்னும் அதிகமான நெருக்கத்தை இயேசுவிடத்தில் அனுபவித்தான். ஏன் அப்படி சொல்கிறோம்? நம்ம எந்த ஆதாரத்தை வச்சு இப்படி சொல்கிறோம்? பல ஆதாரங்கள் இருக்குது பாருங்கள். இங்கே யோவான் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்கள். உடனே அவள் ஓடி
சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு மகதலேனா மரியாள் கல்லறை இடத்துல வந்து கல்லறையில் அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க காண்கிறாள். காண்டுட்டு உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாக இருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய், இது யார் எழுதுறது? யோவான் தான் எழுதுகிறாரு. யோவான் எழுதுகிறாரு. எழுதும்போது அவர் தானே எழுதுகிறார், சொல்லியிருக்கலாம் இல்லையா? பேதுருவினிடத்திலும் பிறகு என்னிடத்திலும் வந்து எழுதியிருக்கலாம். எப்படி எழுதுகிறார் பாருங்கள். பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாக இருந்த மற்றொரு சீஷனிடத்திலும் போய் அப்படின்னு ஒரு சில மொழிபெயர்ப்புகள் இப்படி சொல்லுறது. ஷீ வெண்ட் டு பீட்டர் அண்ட் டு ஜீசஸ் ஃபேவரட் டிசைபிள். இயேசுவுக்கு ரொம்ப பிரியமாக இருந்த அந்த சீஷனிடத்தில் போய் என்று சொல்லி காமன் இங்கிலீஷ் வெர்ஷனில் அப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்போ இந்த 12 பேரில் ரொம்ப பிரியமாக இருந்த சீஷன் யாராயிட்டான்? இப்போது யோவான். அவர் மத்தியில் பேச்சு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆள் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக அவர் ரொம்ப நெருக்கமாகிக்கிட்டார், அவர் கூட ரொம்ப நெருங்கி பழகுறான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு இது இருக்குது. அதனால் அந்த பேதர் கூட ஒரு காலகட்டத்தில் கேட்குறான், அவன் எப்படி அப்படின்னு. உன் வேலையை பாருன்ட்டார் கர்த்தர். அவன் எப்படி இப்படிலாம் கேட்காது நீ, ஏன்னா இவனுக்கு அவனுக்கு போட்டி கொஞ்சம் லேசாக, அவனை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளாக்கிடுவாரோ, அவனுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறாரு, அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக கவனிக்கிறாரு, அவன் மேலே எவ்வளோ அன்பு கூறுறாருன்னு. அப்போ இயேசுவுக்கு இந்த 12 பேரில் இந்த ஒருத்த மேலே ரொம்ப அதிகமான அன்பு இருந்தது போல் தெரியுது. இவனுக்கும் அவர் மேலே ரொம்ப அன்பு இருந்தது போல் தெரியுது. பாருங்கள் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள். பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாக இருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை உன் வேலையை கவனினார், நீ என்னை பின்பற்றியா என்னை பின்பற்றிவா. இவன் காரியம் என்னன்னா, உன்னையா பெரிய அதிகாரியை நியமிச்சானான்றாரு. உன் வேலை இல்லாது, அது நான் பார்த்துக்கிறேன். அவன் காரியம் என்னென்னா, அவன் ஒரு வேளை நான் திரும்பி வர வரைக்கும் உயிரோடு இருக்கணும்னா கூட அது வேறு காரியம், அது என்னுடைய சித்தத்தின்படி நடக்கும், நீ என்னை வந்து ஃபாலோ பண்ணுங்கிறாரு. அதில் சொல்லும்போது எப்படி சொல்கிறாரு பாருங்கள். பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாக இருந்து, இப்போ யார் எழுதுறா? யோவான் தான் எழுதுறாரு. எப்படி எழுதுறார் பாருங்க. பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாக இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலை சாய்ந்து, எப்படி சொல்லுறார் பாருங்க. ராபோஜனம் பண்ணுகையில் அவருடைய மார்பிலை சாய்ந்து ஒட்டிக்கிட்டே இருப்பான் போல இருக்கு இயேசுவோட. எந்த அளவுக்கு ஒட்டிகிட்டு இருந்தான் ஆள், அவருடைய மார்பிலையே சாய்ந்து கொண்டிருக்கிற அளவுக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறான். இன்னும் பல காரணங்களை சொல்லலாம். இவன் ரொம்ப இயேசுவுக்கு ரொம்ப நெருக்கமானவன், இயேசுவோடு கூட இன்னும் ரொம்ப எல்லா சீஷரில் காட்டிலும் அதிக நெருங்கி பழகினன்றதுக்கு பல காரணங்களை சொல்லலாம். இயேசுவை பிடித்து பிரதான ஆசாரியத்தில் கொண்டு போகிறாங்க இல்லையா, கெத்செமனே தோட்டத்திலேருந்து பிடிச்சி பிரதான ஆசாரியத்தை கொண்டு போகும்போது எல்லா சீஷர்களும் டிஸப்பியர் ஆகிட்டாங்க. ஏன்னா இங்கே இராணுவ வீரர்கள் வர்றாங்க, அவங்க வந்து இயேசுவை கொண்டு போகிறாங்க, பிரதான ஆசாரியத்தை கொண்டு போகிறாங்க, இப்படிலாம் நடக்குது பாருங்கள். இப்படி நடக்கும்போது எல்லாருக்கும் ஒரு பயம், என்னடா இது வம்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளையும் பிடிச்சிருவாங்க போல இருக்குன்னு எல்லாம் ஓடி போயாச்சு. ஆனால் பேதுரு கொஞ்சம் தூரத்தில் பின்னா தொடர்ந்து வந்தான்னு இருக்குது. ஆனால் யோவானும் நேராக பிரதான ஆசாரியன் வீட்டுக்கே போயிட்டான். அவனுக்கு எந்த பயமும் கிடையாது பாருங்கள், நேராக அவனுடைய வீட்டுக்குள்ளேயே போயிட்டான். அது மட்டும் இல்லை, சிலுவையிலேயே அறையப்படும் போது ஒரு சீசனையும் காணாங்க, எல்லாரும் டிஸப்பியர்டு. எல்லாம் போய் அந்த ரூமில் போய் அடைச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவரை சிலுவையில் தொங்க விட்டாங்க, அடுத்து நம்மளை தொங்க விட போகிறாங்க போல இருக்குது அப்படிங்கிற பயத்தில் எல்லோரும் போய் ஒரு ரூமில் அடைச்சிக்கிட்டு உட்காந்துட்டான். இங்கே யோவான் வந்து அங்கே ஃபுட் ஆஃப் த கிராஸ்லேயே, அந்த சிலுவை அண்டையிலேயே அங்கேயே நிற்கிறான். அப்போ தான் இயேசு அவனை பார்த்து சொல்கிறாரு, இதோ உன் தாயின்னு தன்னுடைய தாயாரை காட்டி சொல்கிறாரு, இதோ உன்னுடைய மகன்னு தாயாருக்கு சொல்கிறாரு. அன்று முதல் மரியாள் அவனோடு போய் இருந்தாள், அவளை தாய் மாதிரியே அவன் வச்சு காத்தான். இவ்வளோ பேர் இருக்கும்போது அவன் தான் அதை பண்ணுறான் பாருங்கள். அப்போ அதெல்லாம் காட்டுகிறது எவ்வளோ நெருக்கம் என்று. இன்னொரு இது கூட சொல்லலாம். உயிரோடு எழுந்த பிறகு பேதுரும் யோவானும் 2 பேரும் தான் ஓடுறாங்க கல்லறைக்கு. அதில் என்ன மரியாள்னு சொன்னோன்னு ஓடுறாங்க கல்லறைக்கு ஓடினோடனே அங்கே கல்லறை திறந்துருக்கிறத காண்கிறாங்க. இயேசுவை சுற்றி வைத்திருந்த துணியெல்லாம் அங்கே இருக்கிறத காண்கிறார்கள். காண்டுட்டு பேதுருக்கு ஒரே கலக்கமாக இருக்குது, என்னடா இதுன்னு, என்ன அப்படி இருக்குன்னு. ஆனால் யோவான் விசுவாசித்தான் இருக்குது. அவன் உடனே நம்புகிறான், எழுந்துட்டார் அவ்வளோதான், உயிரோட எழுந்து விட்டார் என்று அவன் நம்புகிறான். அப்போ பாருங்கள், யோவான் வந்து இயேசுவுக்கு ரொம்ப நெருக்கமானவன். எல்லாரும் நல்ல நெருக்கமாக பழகுறாங்க, 12 பேர் இருக்கிறாங்க, அவருக்கு சீஷர்லாம் இருக்கிறாங்க, அதுவே ஒரு பெரிய காரியம்.
அதில் இவனுக்கு இன்னும் அதிகமான கிருபை அளிக்கப்படுகிறது. 3 பேர் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறாங்க. அந்த 3 பேரை காட்டிலும் இந்த ஒருவனுக்கு இன்னும் அதிகமாக கிருபை அளிக்கப்படுகிறது. இயேசுவோடு கூட அவன் ஆழ்ந்த ஐக்கியத்தை கொள்கிறான். அதனால தான் பாருங்கள், அவனுடைய நிருபங்களை வாசித்து பாருங்கள். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் போன்ற நிருபங்கள்லாம் அவர் எழுதியிருக்கார் இல்லையா. அதில் மைய கருத்து என்னென்னா லவ் அண்ட் ஃபெலோஷிப், அன்பு கூறுதலும் ஐக்கியம் கொள்ளுதலும். அதை பற்றி தான் எழுதுகிறார். நம்முடைய ஐக்கியம் அவரோடு கூட இருக்கிறது. அவருடைய அன்பு நம்ம எப்படி நிரப்புகிறது, எப்படி நாம் அவர்கள் அன்பு கூறுகிறோம், அவர் நம்மளை அன்பு கூறுகிறார், எப்படி அவரோட ஐக்கியம் கொள்ளுகிறோம், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்கிறோம். இதை பற்றி தான் ரொம்ப அதிகமாக எழுதுகிறார். அதை திரும்ப திரும்ப அவர் எம்ஃபசைஸ் பண்ணுறார் பாருங்கள். எப்படி இந்த ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு அதிகமான கிருபை. 12 பேர் இருக்கிறாங்க, அதுவே பெரிய கிருபை தான். ஏன்னா அவங்கள சூஸ் பண்ணதே பெரிய கிருபை தான். அதில் 3 பேரை சூஸ் பண்ணுறாரு இன்னர் சர்க்கிளாக இருக்கிறதுக்கு, அதுவும் பெரிய இன்னும் கொஞ்சம் அதிகமான கிருபை. அந்த 3 பேரில் இந்த ஒருத்தனுக்கு இன்னும் அதிகமான ஆக்சஸ் கொடுக்குறாரு, அவனோட இன்னும் நெருங்கி பழகிறார். இது இன்னும் அதிகமான கிருபை. எதன் காரணத்தினால் இவன் இப்படி இருக்கிறான், எப்படி இவ்வளவு நெருக்கமானான் இயேசு வண்டையில் என்பதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு இயேசுவை நாம் அறிந்திருக்கிறதே ஒரு பெரிய கிருபை. இன்றைக்கு எந்த லெவலில் நீங்கள் இயேசுவை அறிந்திருந்தா, வெறும் ரட்சிக்கப்பட்டு உங்களுக்கு ரொம்ப தெரியாமல் இருந்தால் கூட ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோன்றதுனாலே அதுவே பெரிய ஒரு கிருபை தான். ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும் ரொம்ப தூரம் நம்ம கொண்டு வந்திருக்கிறார். பல காலகட்டங்களில் நம்மளோடு கூட இருந்திருக்கிறார், நடத்தி இருக்கிறார், உதவி செய்திருக்கிறார், பலப்படுத்தி இருக்கிறார், எல்லாம் பண்ணியிருக்கார் இல்லைங்களா? எத்தனை பேர் சொல்லுங்க பண்ணியிருக்காருன்னு? அது பெரிய கிருபை. அப்போ ரட்சித்தது பெரிய கிருபை. இல்லைன்னா நம்ம மற்றவங்களை போல் ரட்சிப்பு கூட அறியாமல் கடந்திருப்போம். கடவுளை குறித்த எந்த அறிவும் இருந்திருக்காது, ரட்சிப்பு இருந்திருக்காது, சந்தோஷம் சமாதானம் இருந்திருக்காது, பாவ மன்னிப்பை பெற்றிருக்க மாட்டோம். ரட்சிக்கப்பட்டோம். அதுக்கப்புறம் கடவுள் எவ்வளோ கிருபையாக நடத்தி இருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலையின் மத்தியில் நமக்கு ஆதரவாக இருந்து, நமக்கு பலப்படுத்தி, நமக்கு சகாயம் பண்ணி, எல்லாம் பண்ணி நம்ம இவ்வளோ தூரம் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் இன்னும் அதிகமான கிருபையை கூட நாம் பெற முடியும். இன்னும் அதிகமாக அந்த கிருபை பெற முடியும். எப்படி அந்த இன்னும் அதிகமான கிருபையை இவன் பெற்றான், இவன் எப்படி இன்னும் அதிகமான லெவலுக்கு எப்படி போனான்ங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரு. அப்படி தான் ஆரம்பிக்குது. இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்குது? He gives more grace. இருக்கிறத காட்டிலும் அதிகமான கிருபை அளிக்கிறாரு. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. 2 காரியங்கள் இங்கே ரொம்ப முக்கியம், கவனிக்க வேண்டியது. அதில் ஒன்றை பற்றி இங்கே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குது. ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் நெருக்கம் ஏற்படுவதற்கு 2 காரியங்கள் பெரிய எதிரியாக இருக்கிறது. ஒன்று என்னென்னா பெருமை. ஒரு பெருமையான ஆள் யாரோடையும் நெருங்கவே மாட்டார். ஏன்னா அவருக்கு தன்னை பற்றி ஒரு பெருமை. பெருமை மற்றவர்கள்ட்ட நெருங்க முடியாமல் தடுத்து விடுகிறது. க்ளோஸாக மூவ் பண்ணாதபடிக்கு க்ளோஸ்னஸை தடுத்து விடுகிறது. க்ளோஸ்னஸ்க்கு ஒரு எனிமி, நெருக்கத்துக்கு ஒரு எனிமியாக இருக்கிறது பெருமை. மனுஷ லெவலில் கூட வச்சு பாருங்கள், நம்ம ஒருத்தர் பழகும்போது கூட அப்படி தான் அது ஸ்டிஃப் ஆகிடுது, நம்மளை ஒரு மாதிரி வித்ட்ரான் ஆக்கிடுது, நம்ம மற்றவங்களை விட்டு தூரமாக வந்துடுறோம். பெருமை உள்ளே இருக்கும்போது அப்படியே இப்படி தான் நிற்கிறோம், எல்லோரும் இப்படி மூக்கு கீழே தான் பார்க்குறோம். ஏன்னா அது பெருமை. அப்படிப்பட்ட ஆள்கிட்ட யாரும் பழக மாட்டாங்க, இவரும் போய் பழக மாட்டார், மற்றவங்களும் பழக மாட்டாங்க. ஏனென்றால் ஒரு பெருமை, ஒரு மேட்டிமை அங்கே இருக்குது. அது பழக விடாமல் தடுத்து விடுகிறது. யோவானை பாருங்கள், அந்த பெருமையே கிடையாது. அவன் எங்கே சாஞ்சிக்கிட்டு இருக்கிறான்? அவருடைய மார்பிலே சாஞ்சிக்கிட்டு இருக்கிறான். இந்த மார்பில் சாஞ்சிகிட்டு இருக்கிறான். நல்லா யோசித்து பாருங்கள். இவர் ஒரு போதகர், இவங்க இந்த ராப்போஜனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது எல்லாம் ஒழுங்காக உட்காந்துருக்கிறாங்க. நீங்கள் ஒருத்தர் சொல்கிறார் மார்பில் சாயறதுன்றது அந்த காலத்தில் சர்வசாதாரணமாக இருந்தால் அதை ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக சொல்லியிருக்குதுங்க? எல்லோரும் மார்பில் சாயலை, அது ரொம்ப சர்வசாதாரண பழக்கம், அதை பார்த்தாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னா இங்கே அவ்வளோ விசேஷமாக சொல்லியிருக்காது. இவனே சொல்கிறான், யோவான் தான் எழுதுகிறான், அவனே சொல்கிறான் மார்பிளே சாய்ந்து கொண்டு டிசிஷன். ஏன்னா அவனுடைய ட்ரேட்மார்க்கே என்ன, அவனுடைய கிளைம் டு ஃபேமே என்னன்னா, நான் அவருடைய மார்பிளே சாய்ந்து கொண்டிருந்தேன், அவருக்கு ரொம்ப பிரியமான ஃபேவரட் டிசைப்பிள் நான், அப்படிங்கிறது தான் அவனுடைய கிளைமே. மார்பிளை சாஞ்சிக்கிட்டு இருக்கிறன்னா சாதாரண ஒரு காரியம் இல்லை. அவன் அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறான் ஆண்டவரோட, மார்பிளை சாஞ்சிக்கிட்டு அவன் இருக்கிறான். நீங்கள் நினைக்கலாம், ஏன் மார்பிளை சாஞ்சிட்டு தான் என்ன நினைப்பாங்க மற்றவங்க, இப்படியா உட்காந்துட்டு இருக்கிறது அவர் மார்பிளை சாஞ்சிக்கிட்டு அப்படின்னு. ஆனால் அவன் அதை பற்றி எந்த கவலையும் பண்ணல பாருங்கள்.
ஏன்னா அவன் நேசிக்கிறான், அவர் கூடயே இருக்கணும்னு விரும்புகிறான், அவர் இவன் கூடயே இருக்கணும்னு அவன் விரும்புகிறான், இவன் அவர் கூடயே இருக்கணுன்ற ஒரு விருப்பம் அவனுக்கு இருக்கிறது. இதன் நிமித்தமாக அவர்கிட்ட எவ்வளோ நெருங்க முடியுமோ அவ்வளோ நெருங்கிடுறான். பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான், பக்கத்தில் உட்காந்தா போதாது, அவர் மேலேயே சாஞ்சிக்கிறான். நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிற ஆட்களை? சிலர் எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஸ்டிஃபாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க. ஒருத்தர் சொல்கிறார், என் மனைவி இந்த கோயிலுக்கு வந்து இப்படின்னு பாடுதுங்க, எனக்கு பிடிக்கலங்க. மற்றவங்கெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா? கௌரவமாக இருக்கணும். நம்ம போகிற இடத்துல ஒரு கௌரவமாக இருக்க வேணாமா? நம்ம ஒரு மரியாதையாக இருக்கணும், கௌரவமாக இருக்கணும். 4 பேர் பார்க்குற இடத்துல எனக்கு இந்த மாதிரி கையை உயர்த்திட்டு கையை தட்டிக்கிட்டு ஆன வாயை திறந்துன்னு பாடுறதெல்லாம் பிடிக்காது எனக்கு. அப்படியே சொன்னார் பாருங்க. அவருக்கு என்னன்னா, கோயிலுக்கு போகிறோம் இப்படியே நின்றுருக்கணும் அவருக்கு, ஏன்னா 4 பேர் பார்க்குறாங்க. அதுதான் அவருக்கு ரொம்ப முக்கியமாக தெரியுது. அந்த அம்மா உண்மையாலுமே ஒரு ஆவிக்குரிய மனுஷி, ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறாம்மா. இவர் எக்கடை கட்டு போகிறாருன்னு இவர் பாட்டுக்கு நின்றுருக்காரு. அந்த அம்மா வந்து வந்த நேரத்துலேருந்து கண்ணை மூடிக்கிட்டு கையை உயர்த்திக்கிட்டு கையை தட்டிக்கிட்டு ஒரே ஆனந்தமாக தண்ணியே மறந்து அந்தமாக பாடிக்கிட்டு இருக்குது. பெரிய வித்தியாசம் 2 பேருக்கும். எதிரும் புதிருமாக இருக்கிறாங்க 2 பேரும். இவருக்கு அது பிடிக்கல, அந்த அம்மா அப்படி பண்ணுறது. கொஞ்சம் சொல்லணுங்க அதுக்கு, நான் என்ன விடுங்க அதை. அந்த அம்மா என்ன ஷோ காட்டணும் நான் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஷோ காட்டுறாங்களா இல்லை மற்றவங்களுக்கு? யார் அதை பார்க்குறதுக்கு? நீங்கள் ஒருத்தர் தான் அதை பார்த்துருக்குறீங்க, மீதி பேரெலாம் அவங்கெல்லாம் ஆராய்ச்சிட்ருக்குறாங்க. நீங்கள் அதை பார்க்குறீங்க. அவங்க உங்களுக்கும் காட்டலை, யாருக்கும் காட்டலை. அவங்க கர்த்தரை அன்பு கூறுறாங்க, கர்த்தரை நேசிக்கிறாங்க. அதனால் யார் என்ன நினச்சா என்னன்னு அவங்க கவலைப்படுறது கிடையாது. பெருமை இல்லை பாருங்கள் அவங்களுக்குள்ள. மற்றவங்க பார்த்துட்றாங்களே, அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த கௌரவம் பார்க்குறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் கர்த்தரை அன்பு கூறுறேன், அவர் அன்பு கூறுறது நிமித்தமாக நான் நல்லா கைத்தட்டி பாட போகிறேன், நான் நல்லா என்ஜாய் பண்ண போகிறேன் ஆண்டவருடைய பிரசன்னத்தை. நான் என் கையை உயர்த்தி நான் கடவுளை ஸ்தோத்தரிக்கணும்னா நான் கையை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கிறேன். அதுக்கு என்ன புருஷன்ட்டு போய் கையை உயர்த்தலாமா நான் கொஞ்சம் அப்படின்னு கேட்டுட்டா இருக்க முடியும்? எவ்வளோ உயர்த்தலாம்? அந்த அம்மாவுடைய ஆட்டிடியூடு ரொம்ப பாராட்டத்தக்கது. என்ன, யார் பார்த்தா என்ன, எவர் என்ன நினச்சா என்ன, எனக்கு வந்து என் ஆண்டவர் தான் முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷிக்கு ஆண்டவர் இன்னும் அதிகமான கிருபை அளிக்கிறார். அந்த உள்ளதான் பாருங்கள், அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான உள்ளமாக இருக்குது. கர்த்தர் கிருபை அளிக்க தயார், எல்லாருக்குமே கொடுக்க தயார். ஆனால் எல்லாம் பெறக்கூடிய ஒரு பாத்திரமாக இல்லை பாருங்கள். எல்லாம் பெறக்கூடிய ஒரு நிலையில் அவங்க தங்களை வைத்து கொள்ளுகிறது கிடையாது. அவங்களுக்கு இந்த பெருமை வந்து தடுத்துடுது, ஸ்டிஃப் ஆகிடுது, அவங்கள அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் பண்ணிவிடுகிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு இன்னும் அதிகமாக கிருபை அளிக்கிறார். அப்போ அந்த மாதிரி இன்னும் அதிகமாக கிருபை உண்டாகும்போது என்ன ஆகும்? இந்த மாதிரி ஆளுங்க அவங்களே சொல்லுவாங்க, என் வீட்டில் என் மனைவி தாங்க நல்லா ஜெபம் பண்ணி அதனால தான் நல்லா இருக்கிறோம், உருப்படுறோம் போகணும். அப்படியெல்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன் நான். ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் மேலே அவ்வளோ பிரியம், ஆண்டவர் மேலே அவ்வளோ ஆசை. யார் என்ன சொன்னால் என்ன, சொல்லாட்டி என்ன, பாராட்டினா என்ன, இகழ்ந்தா என்ன, புகழ்ந்தா என்ன பண்ணாலும் சரி, நான் எப்படி பண்ணணுமோ அப்படி நான் பண்ணிக்கிறேன், ஆண்டவர் எப்படி ஆராதிக்கணுமோ அதை ஆராதிச்சுக்கிறேன், எனக்கு ஆண்டவர் மேலே பிரியம் அப்படின்னு போகிறாங்க. எத்தனை பேர் அப்படி தான் இருக்கணும்னு நம்புறீங்க? அப்படி தான் இருக்கணும். இங்கே வரும்போது நம்ம 1000 கௌரவம் பார்த்துக்கிட்டு ஸ்டிஃப் ஆகிக்கிட்டு விரைச்சிக்கக்கூடாது. நம்ம வர்றோம், நம்ம யாருக்கும் எதுவும் காட்டுறதுக்காக வரல. நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், அவரை பாடுகிறோம், அவரை புகழ்கிறோம், அவரை துதிக்கிறோம். அப்போ யார் பார்க்குறாங்க, யார் என்ன நினைப்பாங்கன்றது முக்கியம் இல்லை. எனக்கு என் கர்த்தர் முக்கியம், அவருக்கு நான் முக்கியம், அவ்வளோதான். எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற காரியம் இது. இதில் எல்லோரும் ஒன்று வந்து இது பண்ண வேண்டியது அவசியமே கிடையாது. இந்த ஆவிக்குரிய ஆட்கள் இல்லாத இடத்துல பாருங்கள், மற்றவங்களும் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க என்ன பண்ணுறான்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி நின்றுக்க வேண்டியது, அப்படி பார்க்க வேண்டியது. அவர் என்ன அப்படி கை தட்டுறாரு, இந்த மாதிரி நான் இப்படி பாடுதே, அவங்க என்ன இப்படி பண்ணுறாங்களே, யார் எப்படி பண்ணா என்ன? பெருமை வந்து கர்த்தரிடத்தில் நெருங்க விடாமல் நம்ம தடுத்துருது. நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கலாம் சில நேரத்தில், ஆனால் கௌரவம் பார்க்கும்போது கர்த்தரிடத்தில் நம்ம நெருங்க விடாமல் அது
நம்மை தடுத்து நிறுத்தி விடுகிறது. நெருங்க விடாமல் தடுத்துடும் போது கிருபை இன்னும் அதிகமாக பெற முடியாமல் தடுத்து விடுகிறது. ரெண்டாவது, ஃபியர்லெஸ்னஸ், பயமே இல்லை. பயம் என்கிறது இன்னொரு எனிமி க்ளோஸ்னஸ்க்கு. நெருங்க விடாமல் தடுக்கிறதுக்கு பயம் இன்னொரு எனிமி. இப்போ மனுஷ லெவலில் கூட பார்த்துங்க, ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் பயந்தா, ஒரு அதிகாரிக்கு ஒரு கீழே வேலை செய்கிறவன் பயந்தா பக்கத்தில் நெருங்கவே மாட்டான். க்ளோஸ்னஸ்ஸே இருக்காது அங்கே. பயத்தினால க்ளோஸ்னஸ்ஸே அங்கே இருக்காது. இதே தான் ஆண்டவருக்கும் விசுவாசிகளுக்கு மத்தியில் நடக்கிற காரியத்தில் இதுதான் இருக்குது. அதனால தான் அப்போஸ்தலன் யோவான் சொல்லுகிறாரு, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் எடுங்க 18, அன்பிலே பயமில்லை. எல்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். பயம்ன்றீங்களே, எங்கே பயம் இல்லை? அன்பிலே பயம் இல்லை. அன்பு இருக்கும்போது பயமே இல்லை. சில பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து பயப்படுறாங்க. ஐயோ, அவர்கிட்ட கேட்க முடியாது. சில பசங்க இருக்காங்க பாருங்கள், அப்பாட்ட போய் கேட்க மாட்டான். அம்மாவை போய் ஒரு வழி பண்ணி அம்மா சொல்லும், அப்பா நீ பேசாமல் இரு, இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கிறாரு, இன்னைக்கு கேட்டால் கடிப்பாரோ அடிப்பாரோ என்ன பண்ணாரோ தெரியாது, நான் நேரம் பார்த்து நான் கரெக்டாக உனக்கு கேட்டு வாங்கி தரேன். ஏன்னா அவரை பார்க்கும்போது என்னமோ ஒரு கடிக்குமோ அடிக்குமோன்ற மாதிரி பார்க்குறாங்க. அவ்வளோ பயம் இருக்குது. அது இருக்கக்கூடாது பாருங்கள். அவங்க நேரம் நம்மகிட்ட கேட்கக்கூடியதாக இருக்கணும். எது ஒன்றுனாலும் நேரம் நம்மகிட்ட நம்ம பார்த்து ஏன் பயப்படணும்? அன்பிலே பயம் இல்லை. நீங்கள் அவங்கள அன்பு கூர்ந்தா, அவங்க உங்களை அன்பு கூர்ந்தா எதையுமே டைரெக்டாக பேசலாம். அன்பிலே பயமில்லை. எல்லாம் சொல்லுவோம், அன்பிலே பயமில்லை. அன்பு பயத்தை விரட்டிடுது. பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் அன்பு, பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் அன்புன்னு இருக்கும்போது பயம் இருக்க வேண்டியதில்லை. மரியாதை இருக்கலாம், மரியாதை தப்பு இல்லை, மரியாதை இருக்கணும். பயம் இல்லைன்றதுனால அப்பா வேட்டி உதைக்கிறதா? அது கிடையாது. மரியாதை இருக்கணும். ஆனால் பயம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, இல்லையா? அதே மாதிரி புருஷன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை இருக்கலாம், ஆனால் பயம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அன்பிலே பயமில்லை. எல்லாரும் சொல்லுவோம், அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்போ கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன் இந்த சீஷர்கள்லாம் இயேசுவை விட்டு ஓடி போனாங்க? கெத்சமனே தோட்டத்தில் அவர் பிடிச்ச உடனே எல்லாம் ஓடிட்டான். யோவானை தவிர பேதுரு ரொம்ப பின்னால் தூரமாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. அவர் கணக்கான ஆள். அவரை பிடிச்சி காட்டோன்னா, ஐயோ எனக்கு இவர் தெரியவே தெரியாது யாருன்னே அவர் அப்படின்ட்டார் ஒரே அடியா. யோவான் நேராக அந்த பிரதான ஆசிரியர் வீட்டுக்கு போயிட்டான். ஏன்னா இவன் இயேசுவோடு நெருங்கி பழகி அவர் அன்பு கூர்ந்தவன், அவருடைய அன்பை ருசி பார்த்துருக்கிறான், இவன் அவர் அன்பு கூர்ந்துருக்கிறான். அதனால் பிரியமுள்ள அவனுக்கு நேராக அவர் எங்கே கொண்டு போனாங்களோ அந்த இடத்துல போய் நிற்கிறான். யார் பார்த்தா என்ன, என்னையே சிலுவையில் அரைஞ்சாலும் என்ன, அதை பற்றி கவலை கிடையாது. அன்பிலே பயம் இல்லை. பூரணமான அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது. பயம் வெளியே போயிடுச்சு அவன்கிட்ட பாருங்கள். அதனால் நெருக்கம் ஏற்பட்டுருச்சு. கல்வாரி சிலுவையில் அவர் தொங்குறாரு, ஏறெடுத்து பார்க்குறாரு, அவன் ஒருத்தன் தான் நிற்கிறான். அவன் மட்டும் தான் நிற்கிறாங்க, வேறு யாரும் கிடையாது பாருங்கள். அவன் தான் அங்கே நின்றுட்டுருக்கிறான். எல்லாம் ஓடி போயிட்டாங்க, எல்லாம் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க பாருங்கள். ஏன்னா அவன் தான் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது. பயத்தில் வேதனை இருக்குதான் பாருங்கள். பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்போ கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், எப்படி இந்த யோவான் இயேசு வண்டியில் அவ்வளோ நெருங்கினான்? ஏன் அவ்வளோ கிருபை பெருகுது? அவன் இயேசுவின் சீஷனாய் தேர்ந்தெடுக்கப்பட்டதே பெரிய கிருபை. இவன் குவாலிஃபிகேஷன் என்ன MBA வச்சுருந்தான், அதுக்காக செலக்ட் பண்ணார் கிடையாது. இவனை செலக்ட் பண்ணார், அது பெரிய கிருபை. நம்ம எதுக்காக செலக்ட் பண்ணார்? நாம் ஏதோ பெரிய படிச்சிருக்கிறோம், பெரிய அறிவாளிங்க, நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணார் கிடையாது. அவருடைய கிருபை, அதுவே பெரிய கிருபை. இன்றைக்கு ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறீங்கன்னா அதுவே பெரிய கிருபை. சிலரை எடுத்து இன்னும் ரொம்ப அதிகமாக ஆண்டவர் பயன்படுத்தி வர்றாரு, இன்னும் அதிகமான கிருபையை பெற்று கொண்டிருக்கிறீங்க, அது பெரிய கிருபை இல்லையா? நான் ஒரு நாள் எண்ணி பார்க்குறேன், எவ்வளோ பெரிய கடவுளுடைய கிருபை அது. இப்படி இருப்பது கடவுளுடைய கிருபை. ஏதோ நம்முடைய மேன்மையான குணத்தினாலேயோ அல்லது தகுதியினாலோ இல்லை, அவருடைய கிருபை.
இன்னும் அதிகமான கிருபையை நாம் நாளுக்கு நாள் பெற முடியும், அதில் பெருக முடியும். அதில் பெருக வேணும் என்று சொன்னால் இந்த பெருமை அகற்ற வேண்டும், தாழ்மை உண்டாகணும், உண்மையான மெய்யான தாழ்மை உண்டாக வேண்டும். தாழ்மை உண்டாகும் போது அவனுக்கு கிருபை அதிகமாக அளிக்கிறாரு. பயத்தை நீக்க வேணும், ஏன்னா பயம் நெருக்கத்தை தடுக்கிறது. ஆண்டவரிடத்திலே நெருங்கி பழகாத விடத்தில் அது தடுத்து விடுகிறது. பயத்தை நீக்க வேண்டும். அன்பிலே பூரணப்பட வேண்டும். அன்பிலே பூரணப்படுறதுன்னா என்ன? இயேசுவினுடைய அன்பை இன்னும் அதிகமாய் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதை குறித்த வெளிப்பாட்டை நாம் பெற வேண்டும். அவருடைய அன்பு எவ்வளோ பெரியது, இதெல்லாம் உட்காந்து யோசித்து பார்க்கணும். யோசித்து பார்க்காம இது விளங்காது பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் தியானிக்கணும். எபேசியர் 1:3-8 வரைக்கும் வாசித்தேன், அதை கொஞ்சம் தியானித்து பாருங்கள். என்ன சொல்லியிருக்கு? அவருடைய தம்முடைய அன்பினாலே நம்ம குற்றமில்லாதவர்களாக பரிசுத்தமுள்ளவர்களாக்கி, குற்றமும் பரிசுத்தம் இல்லாத தன்மையும் தான் நம்மகிட்ட இருந்தது. அவருடைய அன்பினாலே குற்றத்தை எல்லாம் போக்கி, பாவத்தை எல்லாம் போக்கி, பரிசுத்தமும் குற்றமில்லாதவர்களாக நம்ம ஆக்கி, தம்முடைய சொந்த பிள்ளைகளாக நம்ம ஆக்கும்படி அவருடைய அன்பின் நிமித்தமாக அவர் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார். யோசித்து பாருங்கள், அவர் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார். இதை கொஞ்சம் தியானித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய அன்பு எவ்வளோ பெருசுன்னு விளங்கிடும் உங்களுக்கு. தீர்மானித்தது மட்டும் இல்லை, அதற்கு நம்ம அழைத்து, நம்ம தெரிந்து கொண்டது மட்டும் இல்லை, நம்ம அழைத்து ரட்சிப்பை நமக்கு தந்து, பாவங்களை நமக்கு மன்னித்து, அவருடைய இரத்தத்தினால் நம்ம சுத்திகரித்து கழுவி ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்தி வருகிறார். அந்த கிருபையை நம்மிலே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பெருக பண்ணியிருக்கிறார். நாளுக்கு நாள் இன்னும் அதிக கிருபையை நாம் பெற்று வருகிறோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னும் அதிகமான கிருபையை பெறலாம். வாழ்க்கையில் இன்னும் மேலே உயர்றதுக்கு, இன்னும் நன்றாக இருப்பதற்காக, இன்னும் வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக, வெற்றி பெறுவதற்காக, கையில் எடுத்த காரியங்களெல்லாம் வாய்க்கும்படியாக, எல்லாவற்றிலும் வெற்றியை காணும்படியாக, கடவுளுடைய நோக்கத்தை இந்த பூமியில் நிறைவேற்றும்படியாக தேவனுடைய கிருபை நம்மிலே நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாய் பெருக முடியும். பெருகும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தால் கூட ரொம்ப சின்ன பிரச்சனையாக அது மாறிவிடும். எவ்வளோ பெரிய தேவைகள் கூட ஒன்றுமில்லாமல் இருக்கும் நம் கண்கள் முன்பாக. ஏனென்றால் கிருபை அப்படிப்பட்ட ஒரு வாசலை நமக்கு முன்பாக திறக்கிறது, சாத்தியமாக்குகிறது. ஒரு பிரச்சனையை பார்க்குறோம், ஐயோ நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறோம். கடைசியில் பார்த்தா கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்குது. திடீர்னு பார்த்தா முடியாத காரியங்கள் சாத்தியமாகிறது, சுலபமாகிறது, வாய்க்கிறது, வாசல் திறக்கப்படுகிறது, மனுஷர் தயவு நமக்கு உண்டாகிறது, காரியங்கள் வாய்க்கிறது. எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படி காரியங்கள் நடக்க முடியும்? நமக்கு இன்னும் அதிகமான கிருபை உங்களுடையது.